இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹிஸ்டரி வரலாறுல இருந்து குப்த பேரரசு அரசர்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு எதையும் படிக்காம அந்த டாபிக்கை பத்தி கொஞ்சமாவது எக்ஸ்பிளனேஷன் இல்ல அந்த டாபிக்கை பத்தின கண்டென்ட் இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்காவது கொஞ்சமாவது படிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிங்க. ஏன்னா நீங்க கண்டென்ட் தெரிஞ்சாதான் ரிலேட் பண்ணி ஆன்சரை கரெக்டா செக் பண்ண முடியும். சோ அதனால இன்னைக்கு குப்த பேரரசு அரசர்கள் பத்தி கண்டென்ட் பார்க்கலாம். குப்த அரசர்கள்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், புருகுப்தர், புத்தகுப்தர், பாலாத்தியர், விஷ்ணுகுப்தர். ஸோ இவங்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் டைரக்டா படிச்சீங்கன்னா இதுல யாரு கீழே யாரு யாரு யாரோடைய சன் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தெரியாம படிக்கும்போது உங்களால கெஸ் பண்ண கூட முடியாத ஆன்சரை. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களால ஆன்சர் கரெக்டா தெரியலனாலும் கெஸ் பண்ணவாவது முடியும். ஓகேங்களா? குப்த பேரரசு அரசர்கள். சோ குப்த வம்சத்தின் அரசர்களை பற்றிய ஒரு சுருக்கம் பார்ப்போம். குப்தா பேரரசின் நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, குப்த வம்சம் கிபி 320 முதல் கிபி 550 வரை இந்தியாவை ஆண்டது. குப்த பேரரசு ஸ்ரீ குப்தரால் நிறுவப்பட்டது. குப்த பேரரசு கிபி 4ஆம் நூற்றாண்டில் மகதாவில் உதயமானது மற்றும் வட இந்தியாவின் பெரும் பகுதியை உள்ளடக்கியது. குப்தர் காலம் பாத்தீங்கன்னா இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா அரசன் கிட்ட தான் இருந்துச்சு. அந்த அரசர்களுக்கெல்லாம் பட்டப்பெயர் நிறைய இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னர், பரமேஸ்வரர், மகாராஜாதி ராஜா, பரம்பத்தரகா போன்ற பட்டங்களை ஏற்றுக்கொண்டார். சுஷ்ருதா அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் பிரபலமான மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்னு சொல்றாங்க. அவர் எழுதிய புத்தகம் பாத்தீங்கன்னா சுஷ்ருதா சமிதா. சோ இதை ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின்ஸ்ல வரலாம். அதே மாதிரி முதல் 2 ஆட்சியாளர்களை பற்றி சரியா தெரியல. அண்ட் முக்கியமான ஆட்சியாளர்கள்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் அண்ட் குமாரகுப்தர். இவங்கள பத்தி தான் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸ்ரீகுப்தா குப்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீகுப்தா தான். இவருடைய ஆட்சி காலம்னு பாத்தீங்கன்னா கிபி 240 முதல் கிபி 280 வரை. வங்காளம், பீகார் படையெடுத்து கைப்பற்றினார். மகாராஜா என்ற பட்டத்தை பயன்படுத்தினார். இந்த பட்ட பெயர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ராஜாவுக்கும் அந்த பட்டப்பெயர் கொஞ்சம் மாறும். ஸோ அந்த பட்டப்பெயரை எந்த ராஜாவுக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க, தனியா வேணா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடோத்கஜா. இந்த ஸ்ரீ குப்தாவுடைய மகன் தான் கடோத்கஜா. அண்ட் இவருக்கு மகாராஜாங்கிற பட்டப்பெயரும் இருந்துச்சு. சந்திரகுப்தா கடோத்கஜனின் மகன். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது ஸ்ரீகுப்தா, அவருடைய மகன் தான் கடோத்கஜன். கடோத்கஜனின் மகன் தான் சந்திரகுப்தா 1. ஓகேவா? இவருடைய ஆட்சி காலம்னு பாத்தீங்கன்னா கிபி 319 முதல் கிபி 335 வரை ஆட்சி செய்தார்னு சொல்றாங்க. குப்தர் சகாப்தம் தொடங்கியதுன்னு சொல்றாங்க. அதாவது மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். ஸோ ஏற்கனவே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்டா ஸ்ரீகுப்தாவுக்கும் அண்ட் கடோத்கஜனுக்கும் அவங்களுடைய பட்டப்பேர் என்னன்னா மகாராஜான்னு பார்த்தோம். சந்திரகுப்தா 1க்கு மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லிச்சவி அப்படிங்கிறது நேபாளத்தை சேர்ந்த இளவரசி குமாரதேவியை மணந்தார். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த திருமணம் மூலியமாவும் இன்னும் அவருடைய ஆட்சியை இன்னும் விரிவுபடுத்தினார். தங்க நாணயத்தில் முதலாம் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவியின் படம் பொறிக்கப்பட்டது. அவரது பேரரசு உத்தரப்பிரதேசம், வங்காளம் மற்றும் நவீன பீகாரின் சில பகுதிகளை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. பாட்டலிபுத்ராவை தலைநகராக
கொண்டது. ஒரு சிறிய சமஸ்தானத்தை ஒரு பெரிய ராஜ்யமாக கட்டுவதில் வெற்றி பெற்றார். முதல் பெரிய அரசராக கருதப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திரகுப்தா 1. சிறப்பு பெயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு பெயர் பாருங்க, மகாராஜாதிராஜா, அதிராஜா, அரசர்களுக்கு அரசன் அர்த்தம். அதிராஜானா அரசர்களுக்கு அரசன். நெக்ஸ்ட் சமுத்திரகுப்தா. இந்த சமுத்திரகுப்தா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ரீகுப்தனுடைய மகன் கடோர்கஜன், கடோர்கஜனுடைய மகன் சந்திரகுப்தன், சந்திரகுப்தன் 1 மகன் தான் இந்த சமுத்திரகுப்தா. சோ இவருடைய ஆட்சி காலம்னு பாத்தீங்கன்னா 335 CE முதல் 375 CE வரைன்னு இருக்கு. V.A. ஸ்மித் அப்படிங்கிறவரு இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார். அதாவது V.A. ஸ்மித் மூலியமா சமுத்திரகுப்தா இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய பிரச்சாரங்கள் ஈரான் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சந்திரகுப்தா அரசவை கவிஞரும் அமைச்சரும், அதாவது ஹரிசேனாங்கிறவரு சந்திரகுப்தருடைய அரசவை கவிஞர் மற்றும் அமைச்சரா இருந்திருக்காரு. அவரு அலகாபாத் தூண் கல்வெட்டு அல்லது பிரயாக் பிரசாஸ்தியை ஏற்றினார்னு சொல்றாங்க. சோ இது கொஸ்டினா வர்றதுக்கு ஞாபகம் இருக்கு. எய்தர் இவருடைய பேரோ இல்லைன்னா இந்த தூண் கல்வெட்டு இல்ல பிரயாக் பிரசாஸ்திங்கிற பேரு உங்களுக்கு கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தூண் என்ன தூண் பாத்தீங்கன்னா அசோகனுக்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அசோகனால் அமைக்கப்பட்ட அசோக தூண். இந்த கல்வெட்டு தூணை அசோகன் தூணுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தாவின் புகழாரம் மற்றும் சமுத்திரகுப்தாவின் வெற்றிகளையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அவங்களுடைய எல்லைகள் எது வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சாங்கங்கிற அந்த எல்லைகளையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது சந்திரகுப்தன் 2. அதாவது இந்த சமுத்திரகுப்தனுடைய மகன் பெயர் தான் சந்திரகுப்தன் 2. ஆனா உடனடி வாரிசுன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தனுடைய மூத்த சகோதரனுடைய பெயர் தான் ராமகுப்தா. ஆனா இத ஒரு சில அறிஞர்கள் தான் சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கு ஒரு நிலையான ஆதாரம் கிடையாது. இவரோட ஆட்சி காலம்னு பாத்தீங்கன்னா 376 இருந்து 413 வரைன்னு சொல்றாங்க. இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர்னு நிரூபிச்சிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய திருமண உறவுகள் மூலமாகவும் மற்ற வெற்றிகள் மூலமாகவும் தன்னுடைய பேரரசை விரிவுபடுத்தினார்னு சொல்றாங்க. இவர் ஒரு நாக இளவரசியை, அதாவது குபேர் நாகாவை மணந்தார்னு சொல்றாங்க. நாக இளவரசியோடைய மகள் பெயர் தான் பிரபாவதி. நாக இளவரசியோடைய மகள் பெயர் பிரபாவதி. அந்த பிரபாவதிய வாகடக இளவரசர் ருத்ரசேனாங்கிறவருக்கு மணமுடித்து வைத்தாரு சந்திரகுப்தா 2. பிரபாவதியோடைய கணவர் மரணத்திற்கு பிறகு சந்திரகுப்தா 2ங்கிறவரு மறைமுகமா அந்த சாம்ராஜ்யத்தை, அதாவது ருத்ரசேனாவுடைய சாம்ராஜ்யம் மொத்தத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தாரு. மெஹ்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு வடமேற்கு இந்தியாவின் மீது தனது அதிகாரத்தை பற்றி கூறுகிறதுன்னு சொல்றாங்க. அவர் மேற்கு மால்வா மற்றும் குஜராத்தை சாகா ஆட்சியாளர்களிடம் இருந்து கைப்பற்றினார். இந்த வெற்றி அவருக்கு வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்திற்கு பிரபலமான மேற்கு கடற்கரையை கிடைச்சது. இவருக்கு மேற்கு கடற்கரை கிடைச்சதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடற்கரையால மால்வா மற்றும் அதன் முக்கிய நகரமான உஜ்ஜயினியின் செழிப்புக்கு பங்களித்ததுன்னு சொல்றாங்க. இவரால் உஜ்ஜயினி 2வது தலைநகரமாக மாற்றப்பட்டது. தனது வெற்றியின் நினைவாக விக்ரமாதித்யன் மற்றும் சகாரி என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். சோ இந்த பட்டப்பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சகாரி இல்ல விக்ரமாதித்யன்கிற பட்டப்பெயர் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்கலாம். சோ விடைன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. உஜ்ஜயினியில் உள்ள அவரது அரசவை காளிதாசர் மற்றும் அமர் சிம்ஹா உட்பட நவரத்தினம் எனப்படும் 9 அறிஞர்களால் அலங்கரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இவரோட அரசவையில 9 ரத்தினங்கள், அதாவது நவரத்தினம் எதை சொல்றாங்கன்னா 9 அறிஞர்கள் இருந்தாங்க. பாஹியான் சீன யாத்திரிகர் அவர் காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தான்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு கேள்வியில வரலாம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சீன யாத்திரிகர் இந்தியாவிற்கு யார் விஜயம் செய்தார்னு கேட்கலாம். பாஹியான்.
வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த பேரரசர் யாருன்னு கேட்டா சந்திரகுப்தர் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூபகா அந்த வெள்ளி நாணயத்தோட பேருன்னு பாத்தீங்கன்னா ரூபகான்னு சொல்றாங்க என்று அழைக்கப்படும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த ஆட்சியாளர் 2ஆம் சந்திரகுப்தர் ஆவார். நவரத்தினங்கள்னு யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அவையில 9 புகழ்பெற்ற அறிஞர்கள் இருந்தாங்க. சோ இந்த 9 பேரை தான் நவரத்தினங்கள்னு சொல்றாங்க. சோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு புகழ்பெற்ற அறிஞர்கள் இருந்தாங்க. சோ அவங்க யாருன்னு பார்க்கலாம். காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்ஹர் அகராதியில் ஆட்சியர் அதாவது ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சன்கு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர், சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாயா வித்தைக்காரர். அடுத்தது குமாரகுப்தா 1. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தனுடைய மகன் பெயர் தான் குமாரகுப்தா. இவருடைய ஆட்சி காலம்னு பாத்தீங்கன்னா கிபி 415 முதல் கிபி 455 வரை. மகேந்திர தித்யா அப்படிங்கிற பட்டத்தை இவர் ஏற்றுக்கொண்டார். சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த குமாரகுப்தா 1 தான். சோ சக்கரதித்யா மற்றும் மகேந்திர தித்யாங்கிற பட்டங்களை ஏற்றுக்கொண்டார். சோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகமும் இவருடைய பட்ட பேரும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. அஸ்வமேத யாகம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமரகுப்தா 1. இவருடைய ஆட்சி காலத்துல அதாவது ஆட்சி முடிவுல மத்திய ஆசியாவின் பூனாக்களின் படையெடுப்பால் வடமேற்கு எல்லையில் அமைதி நிலவவில்லைன்னு சொல்றாங்க. ஸ்கந்தகுப்தா அதாவது குமரகுப்தனின் மகன் பெயர் தான் ஸ்கந்தகுப்தா. அவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 455 கிபி முதல் 467 கிபி வரை. இவர் ஒரு வைஷ்ணவர். பூனாக்களின் தாக்குதலை முறியடித்தார்னு சொல்றாங்க. ஆனா இது அவருடைய பேரரசின் கருவூலத்தை கஷ்டப்படுத்தியது. அது என்னன்னா ஸ்கந்தகுப்தாவின் மரணத்திற்கு பிறகு அவருடைய வாரிசுகள் பலரால் குப்த சாம்ராஜ்யத்தை பூனாக்களிடம் இருந்து காப்பாற்ற முடியவில்லை. இறுதியில் பல்வேறு காரணங்களால் குப்த சக்தி முற்றிலும் மறைந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கண்டென்ட் அதாவது குப்தாவுடைய எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸா தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை படிச்சுட்டு நீங்க கொஸ்டின் ஆன்சர் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால நிறைய கொஸ்டின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இப்ப குப்தாவுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் அதோடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.